ப்ரோ கபடி சீசன் 11 ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில டீம் அவங்களுடைய டீம் ப்ரிப்ரேஷன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரோ கபடியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எந்த டீமுக்கு ஃபஸ்ட் மேட்சாக இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் ப்ரோ கபடி நடத்த போகான்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கு எல்லாமே நம்ம ப்ரோ கபடி ஒரு அஃபீஷியலான ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கிடையில நம்மளுடைய தமிழ் தலைவர்ஸ் ஒரு சைலண்டான வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் நான் யாரை பார்த்து சொல்கிறேன்னு, நம்மளுடைய சந்திரன் ரஞ்சித்தையும் நம்ம மாசனமுத்தியும் தான் சொல்கிறேன். இதை தமிழ் தலைவர்ஸ் அஃபீஷியலாகவே சொல்லலை ஃபஸ்ட்டு. இதை பற்றி ஃபஸ்ட்டு வெளில கூட சொல்லவே இல்லை, இவங்க 2 பேரையும் டீமில் வச்சுருக்கன்ற மாதிரி. தமிழ் தலைவர்ஸ் போட்ட ஒரு வீடியோவில் ட்ரைனிங் செஷனில் நம்ம சந்திரன் ரஞ்சித்தையும் மாசனமுத்தியும் நம்மளே தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அது ஒரு லீக்ஸாகவே வெளில வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமில் சந்திரன் ரஞ்சித்தும் மாசனமுத்தும் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த நியூஸ் வெளில வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸுக்கு மத்தியில் நிறையாவே குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம தமிழ் தலைவர்ஸே இதை அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. நம்ம மாசனமுத்தியும் சந்திரன் ரஞ்சித்தையும் அஃபீஷியலாக சேர்க்குற மாதிரி. எஸ், நம்மளுடைய சந்திரன் ரஞ்சித்தையும் மாசனமுத்தியும் பதிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரும் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டீமுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆகணும். நம்மளுக்கு இவங்க 2 பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, இவங்க 2 பேரும் டீமுக்குள்ளே எப்படி வந்தாங்க, யாருக்கு பதிலாக வந்தாங்க. ஆனால் இதை பற்றி தமிழ் தலைவர்ஸ் அஃபீஷியலாக சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச லீக்ஸ் வச்சு நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் டிஎன்ஆர் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கோச் உதயகுமாரையும் நம்மளுடைய கேரளா அண்ணனையும் வச்சு கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு சில கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நம்மளுடைய சந்திரன் ரஞ்சித்தும் மாசனமுத்தும் ஒரு வழியாக டீமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இவங்க டீமுக்குள்ளே வரதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக ஆகிட்டோம். ஆனால் இவங்க டீமுக்குள்ளே வருவாங்களா இல்லையா நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சந்திரனித்தும் மாசனமுத்தும் டீமுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த 2 பிளேயர்ஸும் ஆக்ஷனில் அன்சோல்டணுமோ அவங்களுக்கு பேட் லக் தான் சொல்லி ஆகணும். ஆனால் இது தமிழ் தலைவர்ஸுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அன்சால்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம டீமுக்குள்ளே எடுத்து போட்டாச்சு. இந்த 2 பிளேயர்ஸும் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரைடிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டுனா சொல்லி ஆகணும். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் யூனிட்டில் நம்ம சச்சினும் நரேந்திர மண்டலம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அவங்களுக்கு சப்போர்ட்டர் ரைடராக நம்மளோட ஹிமான்சு சிங் இல்லைனா நம்ம விகாஸ் சஹல், இந்த 2 பிளேயர்ஸை யாராவது ஒருத்தரை அவங்களுக்கு சப்போர்ட் ரைடராக ஆட வைக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். பெருசாக பேக்கப் பிளேயர்ஸு பிகேயில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம புலம்பிட்டு இருந்திருப்போம். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம 2 பிளேயர்ஸுமே நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2 பிளேயர்ஸும் டீமுக்குள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தலைவர்ஸ் ரைடிங் யூனிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின், நரேந்திர கண்டலா, அப்போ நம்ம சந்திரன் ரஞ்சித்து, இந்த 2 பிளேயர்ஸ் தான் நம்ம டீமுக்குள்ளே ஆட போகிறான்றது உறுதியே ஆகிட்டுன்னு சொல்லியாகணும். இதனால் பேக்கப் ரைடர்ஸ் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு சொல்லியாகணும். முன்னாடி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இங்கே 2 பிளேயர்ஸும் வந்ததுக்கப்புறம் பேக்கப் ரைடர்ஸ்னு பார்த்திங்கன்னா மாசனமுத்து, ஹிமான்சு சிங், விஷால் சஹல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்மளுக்கு பேக்கப் ரைடர்ஸாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பக்காவாக நம்ம டீம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ரைடிங் யூனிட்டில். அப்படியே இந்த சைடு கார்னர்ஸ் பக்கம் வந்தால் நம்மளுடைய சாகர் ரதி, சாகர் குலியா இந்த டீமுக்கு ஒரு கன்னுன்னு சொல்லியாகணும். இந்த 2 கார்னர்ஸுமே ஆனால் கடைசி 2 சீசன்லாம் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. இந்த மாதிரி கவர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய அபிஷேக், மோஹித், இந்த 2 பிளேயர்ஸுமே லாஸ்ட் 2 சீசனில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் வந்திருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே அட்வான்ஸாகவும் டேக்கிளுக்கு போய் தப்பும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 2 வருஷம் இவங்க விளாண்டதுனால இந்த 3ஆவது வருஷம் இந்த 2 பிளேயர்ஸுமே ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால இந்த 2 பிளேயர்ஸுக்குமே பாண்டிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால இந்த சீசனில் அவங்களுடைய பிரைமர்ஸை காட்டுவாங்கன்றதுல எனக்கு அதிகபட்சமாக நம்பிக்கை இருக்குது. இவங்க 2 பேருமே இந்த சீசனில் அவங்களுடைய பிரைமர்ஸ் தான் காட்டுவாங்க. டீமு ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் 7ம் பக்காவாக இருக்குது. நம்ம டீமுக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னர்ஸுக்கும் கவர்ஸுக்கும் பேக்கப்புக்கு தான் ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான சுச்சுவேஷனில் நம்ம கார்னர்ஸ் 2 பேர்ஸுமே அவுட் ஆகி வெளில உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரைடர்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பிளேயர் ஆட வைப்பாங்க. அந்த மாதிரியான பேக்கப் பிளேயர்ஸ் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்குது. மற்றபடி நம்ம டீம் எல்லாமே ஆல்ரெடி சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லியாகணும். இந்த டீமு கண்டிப்பாக பிளேயர் ஆஃப் இல்லை ஃபைனலுக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த டீம் கண்டிப்பாக பிளேயர் ஆஃப் போயிடுவாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரன் ரஞ்சித் ஒரு பிரைமரி ரைடர் தான். அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டீமுக்கு பிரைமரி ரைடராக ஆகணும்னு ஒரு ஆசை. அவரே வாயிலே சொல்லியிருப்பார் அதை. அந்த மாதிரி அவருக்கு டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ நிறைவேறிடுச்சு. நம்ம சந்திரன் ரஞ்சித்துடைய பிகேஎல் கரியர்னு எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் லாஸ்ட்டு சீசனில் விளையாண்டது ஹரியானா சிஎஸ்க்கு. அவருக்கு அந்தளவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்னால அந்த டீமில் ஆடலை. ஆனால் ஆடின மேட்ச்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இதுக்கும் முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் 8ல் நம்மளுடைய பெங்களூரு புல்ஸுக்கு பவன் ஸ்ராவத்துக்கு ஒரு செகண்ட் ரைடராக ப்ளே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நம்ம டபாங் டெல்லியிலையும் நவீன்குமாருக்கு ஒரு செகண்ட் ரைடராக ப்ளே பண்ணியிருப்பார்.
2 டீமுக்கும் ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு நம்மளோட சந்திரன் ரஞ்சித். மாதிரி சீசன் 5லன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சந்திரன் ரஞ்சித் சச்சினோட ஒரு செகண்ட் ரேட்டாக ப்ளே பண்ணியிருப்பாரு. 2 பேருமே ஒரு சூப்பர் காம்போவாக அந்த சீசன் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்போ இப்போ இந்த சீசனில் இணையுதுன்னு சொல்லும்போது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது நம்ம தமிழ் தலைவாசுக்கு. சரி, ஓகே, இந்த 2 பிளேயர்ஸும் எப்படி டீமுக்குள்ளே வந்தாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாசி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த 2 பிளேயர்ஸுமே டீமுக்குள்ளே வந்தது ஏதோ ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற பிளேயராக உள்ளே வந்த மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது எந்த பிளேயர்னு தான் இந்த தமிழ் தலைவாசி எதுவுமே மென்ஷனும் பண்ணல. இந்த 2 பிளேயர்ஸும் யாருக்கு பதிலாக வந்தாங்கன்னு நம்ம தமிழ் தலைவாசி மென்ஷனும் பண்ணல. ஆனால் ஒரு சில லீக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் மயாண்டிக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அதுக்கு பதிலாக இந்த 2 பிளேயர்ஸுமே வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று நான் வச்சுக்கோங்க, நம்ம ராம்குமார் மயாண்டி ஒரு என்வைபி பிளேயரு. 2 வருஷமும் நம்ம தமிழ் தலைவாசி தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. ஏன்னா இவர் ஒரு என்வைபி பிளேயரு, அதனால் ரெண்டும் நம்ம தமிழ் தலைவாசி தான் ப்ளே பண்ணி ஆகணும். அப்படி தான் இவரை சைன் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் இந்த 2 பிளேயர்ஸும் எப்படி உள்ளே வந்தான்றது ஒரு புரியாத தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் தலைவாசியும் பர்ஸ் அமௌண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ தான். கூடிய சீக்கிரம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் நம்ம அடுத்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம சேரலா தான் நம்ம தமிழ் தலைவாசி டீமோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணியிருப்பார். அவரை அட்டன் பண்ண கையோட அவரையே தனியாக கூப்பிட்டு வந்து நம்மளுடைய சாஸ்போஸ் கமெண்டேட்டர் டிஎன்ஆர் அவரை வச்சு தனியாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பார். அதில் யதார்த்தமாக நம்ம டிஎன்ஆர் ஒன்று சொல்லியிருப்பார். நம்ம தமிழ்நாட்டில் கபடி நடக்காததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவர் சொல்லும்போது வருத்தமாக தான் இருக்குது, நம்ம ப்ரோ கபடி நம்ம தமிழ்நாட்டில் நடத்த போகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் ப்ரோ கபடிகிட்ட கேட்டிருக்கோம், நம்ம சென்னையில் செமிஃபைனல்ஸ் எலிமினேட்டர் மேட்ச்லாம் நடத்த போகிற மாதிரி. ஆனால் அதுக்கு இன்னும் ப்ரோ கபடி எந்த விதமான பதிலும் சொல்லலை. ஆனால் அப்ரூவல் கேட்டிருக்கோம், அப்ரூவல் கிடச்சா சொல்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சேரலா தானே. அது சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே அவர் என்ன நினச்சாரோன்னு தெரில. திரும்பி என்ன சொன்னார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இது கண்டிப்பாக நிறைவேறும், நம்ம செமிஃபைனல் எலிமினேட்டர் மேட்ச்லாம் நம்ம சென்னையில் தான் நடக்க போகிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதனால நம்ம ப்ரோ கபடி லீக் மேட்சஸ்லாம் ஹைதராபாத்து, நொய்டா, புனே நடத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ், எலிமினேட்டர் மேட்ச்லாம் எங்கே நடத்த போன்ற மாதிரி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இது 2யும் வச்சு பார்க்கவும் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்துட்டு செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ், எலிமினேட்டர் மேட்செல்லாம் பெங்களூர்லேயும் சென்னையிலையும் நடத்துகிற மாதிரி இல்லைன்னு புரியுது. லீக் மேட்சஸ்லாம் புனே, ஹைதராபாத்து இந்த மாதிரியான 3 வென்யூஸ்லையும் நடத்த போகிற மாதிரி இதுலேருந்து தெளிவாக புரியுது கைஸ். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, லைக் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, பை பாய்.